அன்பார்ந்தவர்களே, ஜனதாக கிறிஸ்தவ பேரவை நடத்தும் இந்த 10வது ஆண்டு ஐக்கிய கிறிஸ்தவ இந்த கூட்டத்துக்கு தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கின்ற நம்முடைய சேகரத்து போதகர் அன்புக்கும் பாசத்துக்குரிய சாமுவேல் ஜெயசன் அவர்களே, முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கின்ற டேனியல் ரஞ்சன் அவர்களே, இன்னும் மேடையில் அமர்ந்திருக்கின்ற நம்முடைய மண்ணின் மைந்தர் முன்னாள் அமைச்சர் மாவட்ட செயலாளர் மனோ தங்கராஜ் அவர்களே, சட்டமன்ற உறுப்பினர் அன்புக்குரிய பிரின்ஸ் அவர்களே, அன்புக்குரிய முன்னாள் அமைச்சர் சுரேஷ் ராஜன் அவர்களே, அன்புக்குரிய சகோதரி துணை மேயர் மேரி பிரின்ஸ் லதா அவர்களே, இன்னும் மேடையில் அமர்ந்திருக்கின்ற ஒன்றிய செயலாளர் சர்க்குரு கண்ணன் அவர்களே, பூதலிங்கம் அவர்களே, மற்றும் இங்கு வருகை வந்து சிறப்பித்துக் கொண்டு எனக்கு முன்னால் பேசிய காரவிள செல்வன் அவர்களே, மேடையில் அமர்ந்திருக்கின்ற அன்பு சகோதரர்களே, திரளாக இங்கு வருகை வந்திருக்கின்ற அன்புக்குரிய சகோதரிகளே, சகோதரர்களே, அத்தனை பேருக்கும் என்னுடைய கிறிஸ்மஸ் மற்றும் புத்தாண்டு நல் வாழ்த்துக்களை நான் முதற்கண் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நிகழ்ச்சியானது ஒரு ஐக்கிய கிறிஸ்தவ பேரவை கூட்டமாக மத நல்லிணக்கத்தை எடுத்துக் கூறுவதற்கும், அதோடு சமூக நல்லிணக்கம், சமூக வளர்ச்சி, ஆத்மீக வளர்ச்சி, பொருளாதார மேம்பாட்டு, இன்னும் அனைத்து கிறிஸ்தவ ஆலயங்களையும் பாதுகாக்க வேண்டும், அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய உரிமைகள் கிடைக்க வேண்டும் என்று பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த பேரவை கூட்டமானது இங்கு நடைபெற்று கொண்டிருக்கின்றது. நம்முடைய திராவிட மாடல் ஆட்சியை பொறுத்தவரையில் இன்றைக்கு சிறுபான்மையின மக்களுக்கு எல்லா சலுகைகளும் அவர்கள் வழங்கி கொண்டுதான் இருக்கிறார்கள். பாதுகாப்பு இருக்கின்றது. நம்முடைய தமிழ்நாடு மற்ற சில மாநிலங்களை பார்க்கிலும் எந்த அளவுக்கு இன்றைக்கு ஒரு அமைதி பூங்காவாக திகழ்ந்து கொண்டிருக்கின்றது என்று உங்களுக்கு அத்தனை பேருக்கும் நன்றாக தெரியும். இன்னும் சில சின்ன பிரச்சனைகள் இருக்கலாம். அதை கூட நிவர்த்தி செய்வதற்காக நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் இங்கு வருகின்றிருக்கின்றார்கள். இங்கு நீங்கள் ஒரு கோரிக்கையாக சில 7 அம்ச கோரிக்கைகளை இங்கு வழங்கி இருக்கிறார்கள். அதையெல்லாம் அவர்கள் பார்வையிட்டு எதெல்லாம் இன்னி நடைமுறைக்கு கொண்டு வர வேண்டுமோ அதையெல்லாம் கொண்டு வருவார்கள் என்பதே நான் இந்த நேரத்தில் நான் உங்களிடம் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். இந்த கேன்சர் சென்டரை பற்றி இங்கே சொல்லி இருக்கின்றார்கள். ஆனால் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் தான் இங்கே ஆசாரி பள்ளத்தில் அப்படி ஒரு சென்டரை கொண்டு வந்து அதில் இன்னும் சில வேலைகள் செய்வதற்காக இருக்கும். அதையெல்லாம் நிவர்த்தி செய்வதற்கான முயற்சிகள் நாங்கள் மேற்கொள்வோம் என்பதை உங்களிடம் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றேன். அதே போன்று சில நேரங்களில் பட்ட பூமிகளில் ஆலயங்கள் கட்டுவதில் சில பிரச்சனைகள் இருக்கிறது. அதையும் தீர்ப்பதற்கான எல்லா நடவடிக்கைகளும் மேற்கொள்ளும். இன்னும் சொல்ல போனால் சில ஆலயங்கள் பல வருஷங்களாக அங்கு ஆராதனை நடந்து கொண்டிருந்தாலும் சில காவல்துறையினுடைய அச்சுறுத்தல்களால் அங்கே அந்த ஆராதனைகள் நடக்காமல் தடைபடுகிறது. அதையும் நம்ம தவிர்ப்பதற்கான முயற்சிகள் மேற்கொள்வோம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் எதற்காக வந்தார் என்பதை நம்முடைய போதகர் அவர்கள் மிக அழகாக சொல்லி தந்தார்கள். ஏனென்றால் அவர்கள் உலகத்திற்கு வெளிச்சமாக ஏழை கோலத்தில் இங்கே அவதரித்தார். ஒரு கண் இருந்தும் கண் பார்வை இல்லா இருந்தால் நமக்கு என்ன பிரயோஜனம் என்பதை அவர்கள் விளக்கமாக சொன்னார்கள். நம்ம எல்லாம் இந்த வெளிச்சத்தை கண்டவர்களாக இந்த உலகத்தில் வாழ வேண்டும். எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை தருகிற நற்செய்தியை நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்றைக்கு கர்த்தராய கிறிஸ்து என்ற இரட்சகர் உங்களுக்காக தாவீதின் ஊரில் பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணையிலே கிடத்தி இருக்கிறது, நீங்கள் பார்ப்பீர்கள் என்று தேவதூதர் அன்றைக்கு ஆற்றியர்களுக்கு சொன்னார்கள்.
ஆற்றிலேறன புறக்கணிக்கப்பட்ட ஏழை எளிய மக்கள். அவர் கூட ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எப்படி இந்த உலகத்தில் வந்தார் என்று சொன்னால், அவர்கள் அந்த அடிமை ரூமை எடுத்து மனுஷ சாயலாக ஒரு புல் தொட்டியிலே அவர்கள் பிறந்திருக்கிறார். அவர் தன்னைத்தானே தாழ்த்தி சிலுவையின் மரண பரியந்தம் தன்னை கீழ்ப்படுத்தி தன்னைத்தான் தாழ்த்தி இந்த உலகத்தில் வாழ்ந்தவர். 33 ஆண்டு காலம் இந்த உலகத்தில் வாழ்ந்து ஏழை எளிய மக்களுக்காக தன்னையை அர்ப்பணித்தார்கள். இன்னும் கடைசி காலத்தில் அவர் சொல்ல என்னன்னு சொன்னால், இன்னும் வருகின்ற அந்த நியாய தீர்ப்பு நாள்களில் நான் உங்களை 2 பக்கமாக நிறுத்துவேன். அதாவது நீதிமான்கள் ஒரு பக்கம், பாவிகளான ஒரு பக்கம். அதாவது செம்மறியாடுகள் கோலாடுகள் என்று சொல்லியிருக்கிறார்கள். செம்மறியாடுன்னா நல்ல வலது பக்கம். அந்த மக்களை பார்த்து இயேசுநாதன் சொல்கிறது என்னவென்றால், நான் பசியாயிருந்தேன், நீங்கள் எனக்கு போஜனத்தை கொடுத்தீர்கள். நான் தாகமாயிருந்தேன், நீங்கள் எனக்கு குடிப்பதற்கு தண்ணீரை கொடுத்தீர்கள். வஸ்திரம் இல்லாமல் இருந்தேன், எனக்கு வஸ்திரத்தை கொடுத்தீர்கள். நான் அந்நியனாய் இருந்தேன், என்னை சேர்த்து கொண்டீர்கள். நான் காராகிரகத்தில் இருந்தேன், என்னை நீங்கள் பார்க்க வந்தீர்கள். இப்படி நிறைய காரியங்கள் அப்படி சொல்லும் பொழுது அந்த மக்கள் அவரோடு, ஆண்டவரே நாங்கள் எப்போது இப்படி உங்களை பார்த்தோம் என்று கேட்டபோது அவர் சொன்ன ஆன்சர், இந்த மிக சிறியவரான இந்த சகோதரராய உங்களுக்கு ஒருவருக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அது எனக்கே செய்தீர்கள் என்று சொல்லி அவர்களே ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக அவர்கள் அழைத்தார்கள். அதே போன்று நாமும் இந்த உலகத்தில் வாழ்கின்ற நேரத்தில் கிறிஸ்தவர்களாக நாம் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிற நாம் கிறிஸ்துவுக்கு அவருடைய பாதைகளை பின்பற்றி வாழ்வோம், அந்த வெளிச்சத்தில் வாழ்வோம், அவர்களுடைய அந்த சந்தோஷமான அந்த ராஜ்யத்தில் நாம் பிரவேசிப்பதற்கு அர்ஹதை உள்ளவராக வாழ்வோம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து, எனக்கு ஒரு முறை கூட என்னுடைய அந்த கிறிஸ்துமஸ் புத்தாண்டு நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.